இது போன்ற இரண்டாம் கட்டம் உள்ளவங்க 50-50 சொல்லக்கூடிய சாய்ஸ்ல உள்ளவங்க புல்லுரிமைகள் எல்லாம் வந்து வெளியே போறதுதான் கரெக்டுங்க. அதான் காங்கிரஸுக்கு வந்து சேஃபுங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து புகழை சேர்க்குங்க. அதனால அதுக்கு பிறகுதான் கூட்டணி கட்சி, குறிப்பா திராவிட முன்னேற்ற தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வலுவாகவும் இருக்குங்க. அவர் மீது விஜயதரணி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு போன்றோ விஜயதரணி மீது இருக்கக்கூடிய அந்த ரூமர் போன்ற ஒன்றும் செய்திகள் வெளிவரவில்லை. அதனால வந்து திருநாவுக்கரசர் ஐயா போறதுக்கு வந்து 100% வாய்ப்பு கிடையாது. வசந்த் அவர்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கும் போது இடைத்தேர்தல எனக்கு தான் வேணும்னு அடைமுடித்தாங்க. அதனால்தான் அழகிரி அண்ணனுக்கு அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ராகுல் காந்தியை மதிக்காத தன்மை, இவ்வளவு நிறைய குறைபாடுகள் விஜயதரணி அவர்கிட்ட இருக்குது. எனக்கு வந்து கட்சியில மதிப்பு இல்லை, என்ன ஓரம் கட்டுறாங்க, என்ன ஒதுக்குறாங்க. அப்ப நீங்க சிறு பிள்ளைத்தனமா நடக்கும் போது எப்படி வந்து உங்களை மதிப்பாங்க? இது தப்பான இது. நான் காங்கிரஸ்ல இருக்கல அப்படி சொல்லணும். என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இன்றைக்கு நான் சேரவில்லை. இன்றைக்கு நான் சேரல பாஜக. நாளைக்கு சேர போறீங்களா? இன்றைக்கு நீங்க பாஜக சேரல, நாளைக்கு சேர போறீங்க, நாளைக்கு சேர போறீங்களா? இது பதிலா? இது உங்களை வளர்த்து விட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமாறா? இது கிட்டத்தட்ட இல்ல 100% செய்து விட்டா டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ண வேண்டும். அந்த அளவுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஜேபி நட்டா தலைமையில் பிஜேபியில் இணைய போகிறார். மோடி தலைமையில ஒரு 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 கூட்டம் நடக்க இருக்குது, பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து ஒரு ½ மணி முன்னாடி லைன்ல வர்றாங்க. பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, விஜயதரணி அம்மையார் வந்து எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா, பிஜேபியில சேர்ந்துட்டாங்களா, அந்த செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே தொடர்புல இல்லையேங்கிறாங்க. நிலைமை பாத்தீங்களா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல கோஷ்டிகள் இருக்கும். ஏ டீம், பி டீம், சி டீம் இருக்கும். ஆனா அண்ணன் செல்வ பிறந்தகை அவர் வந்து தனக்கான டீமை உருவாக்காம நாங்க எல்லாம் ஒரே டீமு, நாங்க எல்லாம் ராகுல் காந்தி டீமு, நாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கேவுடைய டீமு, நாங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் உடைய டீம் என்பதை வந்து பறைசாற்றி இருக்கிறார். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமா தேர்தல் பரபரப்பு இந்திய லெவல்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக தடாலடியா அல்லது காலம் முடிந்து விட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் செல்வ பெருந்தகைக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பதவி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தவிர நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது அரசியல் போக்குல ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. முதல்ல இதை எப்படி பாக்குறீங்க? செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்தவரையில அவர் நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர் தான். ஆனால் இந்த அந்த மூவ் எதற்காக என்பது வந்து இன்னுமே தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனால் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறந்த முறையில களமாறக்கூடியவர் என்பது அவருடைய அரசியல் பின்புலத்திலே நமக்கு தெரியும். இருந்தாலும் மிக நுணுக்கமான விஷயங்களை கையாண்டு காங்கிரஸ் கட்சிக்கு நற்பேர் வாங்கி கொடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து எம்பி சீட்டுகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா தகவல் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் மேனாள் தலைவர் திரு அழகிரி அவர்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில இன்றைக்கு வந்து செல்வ பெருந்தகையுடைய அந்த புதிய தலைமை பொறுப்பையும் இந்த பேட்டி கொடுப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்து அவரை நாம வந்து செல்வ பெருந்தகை அவர்களை வந்து ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த வகையில செல்வ பெருந்தகை அவர்களும் வந்து திமுகவோட நல்ல நட்போடு இருக்கிறார் என்கிற ஒரு விஷயம் சொல்லி, ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா 2-3 நாட்களாகவே செல்வ பெருந்தகை அவர்கள் அதிமுக தான் நெருக்கமானவர், எடப்பாடிக்கு நெருக்கமானவர்கள்லாம் தகவல் வந்துச்சு. எந்த நெருக்கமும் இல்லை. அவர் மிக அழகான முறையில பேட்டி கொடுத்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சிக்காக அந்த உயிரை அர்ப்பணித்திருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக வந்து வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்காங்க. என்னை விட திறமையிலும் அறிவியலிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவர்கள் இன்னுமே தமிழகத்தில் இருக்கிறார்கள்.
அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அவருடைய ஆலோசனை கேட்டு பெற்று நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று அவருடைய அந்த கன்னி பேச்சில சொல்லியிருக்கிறார். மிகவும் அந்த அடிப்படையில் பாராட்டணும். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல கோஷ்டிகள் இருக்கும், ஏ டீம், பி டீம், சி டீம் இருக்கும். ஆனா அண்ணன் செல்வ பெருந்தகை அவர் வந்து தனக்கான டீமை உருவாக்காம நாங்க எல்லாம் ஒரே டீமு, நாங்க எல்லாம் ராகுல் காந்தி டீமு, நாங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கேவுடைய டீமு, நாங்க எல்லாம் வந்து காங்கிரஸ் உடைய டீம் என்பதை வந்து பறைசாற்றி இருக்கிறார். நான் அந்த அடிப்படையில் அவருக்கு நம்ம என்ன செய்வோம், வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, இது துவக்கத்துல ஓகே திமுக நெருக்கமாக இருப்பார், அந்த அந்த கூட்டணி வலுவாக சொல்றீங்க. ஆனா இன்னொரு விஷயம், காங்கிரஸுடைய அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, எப்பயுமே வந்து காங்கிரஸ்னாலே கோஷ்டி பூசுக்கு அதிகம் இருந்தது என்பது சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்ல, அது உலகத ரகசியம். ஆனா இன்னைக்கு வந்து விஜயதரணி அவர்கள் பிஜேபிக்கு செல்றாங்கிற ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு. ஏன் திருநாவுக்கரசு கூட போவாருங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வலுத்து இருக்குமா அல்லது பலவீனப்படுத்துமா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது விஜயதரணி அவர்களை பொறுத்தவரையிலே நாம் மிகப்பெரிய ஒரு அவர்கள் மீது நன்மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தோம். ஆனால் 2 நாட்களாக அவர்களுடைய நடந்து கொண்டவருடைய முறையை பார்க்கும் பொழுது விஜயதரணிமா இப்படி அப்படிங்கிற நினைக்க அளவுக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆமாங்க, 3 முறை அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் வழங்கப்பட்டு இதே காங்கிரஸ் கட்சி வந்து அவர்களை எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்த காங்கிரஸ் கட்சி அல்லவா. 27 வருட காலமாக அவருக்கு அரசியல் வாழ்வை கொடுத்த வந்து காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அவங்க மகள் கூட டாக்டர் இருக்காங்கன்னா அவங்க மகன்கள்லாம் படிக்கிறாங்க. அது காங்கிரஸ் குடும்பம். அது காங்கிரஸ் கட்சியால் தங்கள் முகவரி தேடிக்கொண்ட குடும்பம். அவங்க வந்து பிராக்டிசிங் லாயர், சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயரிங்க விஜயதரணி. 2011, 2016, 2021 தொடர்ச்சியாக 3 முறை வந்து அவங்களுக்கு யாருக்குங்க சீட்டு கொடுப்பா சொல்லுங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க திறமைக்கு மதிப்பு கொடுத்து இன்றைக்கு வந்து 54 வயது ஆகிறது. அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல விளவங்கோடு தொகுதியில வந்து தொடர்ச்சியாக அவங்க சீட்டு கேட்டு பெற்று வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு காங்கிரஸ் அவருடைய வெற்றிக்கு உழைத்திருக்கிறார். ஒரு முறை ஜெயலலிதா அம்மையார் 2016 நினைக்கிறேன், டெபாசிட் வாங்காத அளவுக்கு எல்லாம் வந்து அவர் வேலை செஞ்சார். விஜயதரணியுடைய வெற்றி அந்த அளவுக்கு இமாலய வெற்றியா இருந்தது. ஜெயலலிதா அம்மையார் பொறுத்த வரைக்கும் அதிமுக எப்படி களம் காணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து விஜயதரன்கிட்ட வந்து தண்ணி வாங்குற அளவுக்கு காங்கிரஸ் கட்சி அவருடைய தோழர்கள் எல்லாம் ஒற்றுமையோடு இருந்து களப்பணியாற்றினாங்க விஜயதரணிக்காக. இப்படி 3 முறை வந்து எம்எல்ஏ சீட்டு வழங்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக அவரை ஆக்கி அழகு பார்த்து சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கொரோனாவாக ஆக்கி, இன்னும் சொல்லப்போனா மகிழா காங்கிரஸ் உடைய பொதுச் செயலராக ஆக்கி அழகு பார்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியில இருந்து நீங்க வந்து விலக போறீங்க அப்படின்ட்டு 48 மணி நேரமா வந்து தேசிய ஊடகங்கள்ல இருந்து தமிழ்நாட்டு ஊடகம் வரைக்கும் அந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்கு. என்ன செய்திருக்க வேண்டும் அம்மையார் விஜயதரணி அவர்கள், என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படி ஒரு தப்பு என் மீது வந்து தவறான அம்மண்டமான குற்றச்சாட்டு, நான் வந்து சொந்த வேலையாக்கா வந்திருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர், ஏதோ சொல்ல வேண்டியதுன. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து ஒரு ½ மணி நேரத்துக்கு முன்னாடி லைன்ல வர்றாங்க. பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, விஜயதரணி அம்மையார் வந்து எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா, பிஜேபியில சேர்ந்துட்டாங்களா, அந்த செய்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கே தொடர்புல இல்லையேங்கிறாங்க. நிலைமை பாத்தீங்களா? அவர்களே தொடர்பு இல்லை என்று சொன்னால் கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன மதிக்கிறீங்க நீங்க? அப்ப நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, நாங்க வந்து பிஜேபியில சேர போகிறோம் டிக்ளேர் பண்ணுங்க. அதன் பிறகு நான் சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுடைய விசிகா கட்சியுடைய ஏராளமான தோழர்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சியோடு நட்போடு இருக்கிறார். அவர்களால் நான் வந்து நிர்வாகிக்கு தொடர்பு கொண்டு என்ன சப்ஜெக்ட் என்று கேட்கும் போது, பொழுது அன்னைக்கு இந்த விஜயதரணி மடத்துக்கு வந்து பிரச்சனை தான், காங்கிரஸ்குள்ளே உட்கட்சி பூசலுக்கு வந்து பெட்ரோல் எரிபொருள் கொடுக்கறதே இந்த விஜயதரணி தான் என்கிற அப்படி நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து வைத்தாங்க. நம்ம ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி நீங்க சொல்றீங்க நம்ம கேட்டோம். 2016 இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போ இந்த விஜயதரணி மேடத்துக்கும் இவிகேஎஸ் இளங்கோவன் அண்ணனுக்கும் வந்து கடுமையான சண்டை. என்னுடைய மாநில தலைவர் மீதே வந்து போலீஸ்ல போய் புகார் கொடுக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா, இதுதான் அரசியல் நாகரிகமா என்றெல்லாம் கேட்டு மகிழா காங்கிரஸ் உடைய அந்த பொதுச் செயலருங்கிற பதவியை என்ன செய்ய அப்படிங்கிட்டு விட்டாங்க. அதுல இருந்து இன்னைக்கு வாக்கிய அவருக்கு சண்டைங்க. அண்டையில ஆரம்பிச்சு 2016 ஆரம்பிச்ச சண்டை. அது போல நம்ம அண்ணன் அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்து பிரச்சனை தான். அவர்களுக்கு விஜயதரணிக்கு வந்து குழாயடி சண்டையா தான் இருக்கு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார், இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு இருப்பார்.
இப்படி பாத்தீங்கன்னா தலைமைக்கு கட்டுப்படாத போக்கு தொடர்ச்சியாக இவரிடம் வந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். எல்லாத்தையும் விட குஜராத் மாடல், அதான் விஜயதரணி சொல்லி விஜயதரணி பார்க்கக்கூடாது. குஜராத் மாடல் வந்து தமிழ்நாட்டுல சிறப்பா வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். 2024 தேர்தலுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு 10 எம்எல்ஏ உருவணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதிமுக இருந்து கடந்த கால கன்னித்தீவு வரலாற்று கால சங்க கால எம்எல்ஏக்கள் எல்லாம் சொல்லி 10-25 பேர் நிப்பாட்டினாங்க. வேற யாரும் கிடைக்கவில்லை. வழக்கம் போல திமுக அமைச்சரை மிரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. இப்ப காங்கிரஸ்ல இருந்து விஜயதரணி அம்மையார் மாட்டியிருக்கிறாரோ என்றுதான் நமக்கு வந்து என்ன செய்யுது, வந்து என்ன தோன்றுகிறது. இதே பிரச்சனை கடந்த எம்பி தேர்தல் நடந்துச்சா இல்லையா? இதே மாதிரி ஒரு ரூமர், இதே ஒரு பிரச்சனை வந்து கடந்த எம்பி தேர்தல் நடந்துச்சு. அப்படி அடுத்து பார்த்தா அப்ப பிஜேபி கிட்டத்தட்ட அவர் சேர்ந்து உறுதியாச்சு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படித்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இல்ல, 100% சேர்ந்து விட்டா டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ண வேண்டும். அந்த அளவு தான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஜேபி நட்டா தலைமையில் பிஜேபியில் இணைய போகிறார். மோடி தலைமையில ஒரு 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 கூட்டம் நடக்க இருக்குது, பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துல வந்து நீங்க வந்து சேர போறீங்களாமே இன்றைக்கு என்று இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இந்த பேட்டி நடக்கக்கூடிய இன்றைக்கு விஜயதரன்கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகை வந்து கேட்குறது. அப்ப விஜயதரன் என்ன சொல்லியிருக்கணும்? இது தப்பான இது, நான் காங்கிரஸ்ல இருக்கல அப்படி சொல்லணும். என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இன்றைக்கு நான் சேரவில்லை இருக்காங்க. இன்றைக்கு நான் சேரல பாஜக. நாளைக்கு சேர போறீங்களா? இன்றைக்கு நீங்க பாஜக சேரல, நாளைக்கு சேர போறீங்க, நாளைக்கு சேர போறீங்களா? இது பதிலா? இது உங்களை வளர்த்து விட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமாறா இது? அதுதாங்க இந்த கேள்வியை தான் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள். அதற்கு வந்து உருப்படியான பதில் சொல்லணுமா இல்லையா? உங்களுக்கு மடியில கனவில்லை, வழியில பயணம் இருக்கக்கூடாது. நீங்க பிஜேபியில தான் சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை டிக்ளேர் சொல்ல வேண்டியதானே? ஏன் அதுல போய் கள்ள கோழி பிடிக்கிறீங்க? எத்தனையோ பேர் வந்து பாஜகவுடைய காசுக்கும் பதவி ஆசைக்கும் விலை போயிருக்கிறாங்க. 10 விஜயதரணி 11 நம்ம நினைத்துக் கொள்வோம். எத்தனையோ காங்கிரஸ் எம்பிக்கள் விலை போய்த்தானே இருக்கிறாங்க. எத்தனையோ கட்சிகளை வந்து குஜராத் மாடல் மோடி, அமித்ஷா, மோகன் பகவத் போல உடைத்து சுக்குநூறு ஆக்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில விஜயதரணி போயிட்டாங்கன்னு நினைச்சுக்குமா? இங்க யாரும் பெரிய அளவுக்கு கவலைப்பட மாட்டாங்க. அம்மையார் வந்து நீங்க போகணும்னா தாராளமாக போகலாம், அவருடைய விருப்பம் தான். சரியா? அதற்கு பிறகு வில்லவங்கோடு தொகுதி வந்து நின்று பார்க்கட்டும், அல்லது எம்பி தொகுதியில நின்று பார்க்கட்டும். ஏற்கனவே அவர்கள் கேட்டார்கள் இல்லையா, விஜய் வசந்த் அவர்களுக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கும் போது இடைத்தேர்தல எனக்கு தான் வேணும்னு அடைமுடித்தாங்க. அதனால்தான் அழகிரி அண்ணனுக்கும் அவருக்கு பெரிய ஒரு பிரச்சனை. ராகுல் காந்தியை மதிக்காத தன்மை, இவ்வளவு நிறைய குறைபாடுகள் விஜயதரணி அவர்கிட்ட இருக்குது. எனக்கு வந்து கட்சியில மதிப்பு இல்லை, என்னை ஓரம் கட்டுறாங்க, என்னை ஒதுக்குறாங்க. அப்ப நீங்க சிறு பிள்ளைத்தனமா நடக்கும் போது எப்படி வந்து உங்களை மதிப்பாங்க? அதையும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 48 ஹவர்ஸ் 48 மணி நேரமா காங்கிரஸ் கட்சி மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கு. தேசிய பத்திரிகையில, ஊடகங்கள்ல, தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல விஜயதரணி போறாரு. அமைதியாக இருக்கிறார்கள். தலைவருக்கும் ஒன்னும் பதில் சொல்ல முடியல, தமிழ்நாட்டு தலைவருக்கு ஒன்னும் பதில் சொல்ல முடியவில்லை. அது போல தேசிய தலைமைக்கு வந்து விஜயதரணியை பத்தி பதில் சொல்ல முடியவில்லை. அப்ப கேள்வியெல்லாம் தொலைக்கிறாங்க. அப்ப இந்த அம்மா வந்து சிறுபிள்ளைத்தனமாக, கொஞ்சம் கூட வந்து பொறுப்புணர்ச்சி இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக நான் இன்றைக்கு சேரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் முடிவு பண்ணி விட்டார்கள். விஜயதரணி அம்மையார் வந்து அந்த காவி இருளுக்குள் புகுந்து விட்டார். வர்ணாசிரம கோட்பாடு வந்து அவரை வென்று விட்டது. சனாதனத்தினுடைய கோரப்பிடி வந்து அவர் சிக்குண்டு விட்டார். அவரை வந்து RSS உடைய அக்டோபஸ் கரங்கள் வந்து பற்றி பிடித்து கொண்டது. என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்காரோ தெரியல, என்னென்ன மிரட்டினாங்களோ தெரியல, விஜயதரணி அம்மையார் வந்து எதுல போய் சிக்கினாங்களோ தெரியல. இனிதான் வந்து விஷயம் வெளியே வரும். அவர்கள் பிஜேபிக்கு சென்றாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம கடைசி வாய்ப்பு. இது வந்து எல்லாம் ரூமரு, இது மேல உள்ள களங்கம், குற்றச்சாட்டு என்று சொல்லி மீண்டும் அவர் காங்கிரஸ்ல உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். நாம அவங்களை கொண்டு வந்து பிஜேபியில புஷ் பண்ணல. ஆனா பதில் சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கு நான் சேர மாட்டேன்னா நாளைக்கு சேர போறீங்களா? மிரட்டுறீங்களா? நான் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து நான் பிஜேபி சேர்ந்து விடுவேன், மரியாதை எனக்கு சீட்டு தாங்க, அப்படி மிரட்டுறீங்களா காங்கிரஸ்? அப்படிப்பட்டவங்க வந்து தலைமையே மிரட்டக்கூடியவங்க வந்து அந்த கட்சியில இருக்கலாமா? இது எல்லாம் நமக்கு கேள்வியா இருக்கு. ஒரு மூத்த தலைவர் முன்னாள் காங்கிரஸ் திருநாவுக்கரசு கூட போறது மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? ஐயா திருநாவுக்கரசு வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப காங்கிரஸ்ல உறுதியா தான் இருக்கிறார். அவர் மீது விஜயதரணி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு போன்றோ விஜயதரணி மீது இருக்கக்கூடிய அந்த ரூமர் போன்றோ ஒன்றும் செய்திகள் வெளிவரவில்லை. அதனால வந்து திருநாவுக்கரசர் ஐயா போறதுக்கு வந்து 100% வாய்ப்பு கிடையாது. நாம் என்ன சொல்கிறேன், செல்வ பெருந்தகை போன்ற ஆளுமை மிக்க
ஆட்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தலைமை ஏற்ற பிறகு இது போன்ற இரண்டாம் கட்டம் உள்ளவங்க 50-50 சொல்லக்கூடிய சாய்ஸ்ல உள்ளவங்க புல்லுரிமைகள் எல்லாம் வந்து வெளியே போறதுதான் கரெக்டுங்க. அதான் காங்கிரஸுக்கு வந்து சேஃபுங்க. அதான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து புகழை சேர்க்குங்க. அதனால அதுக்கு பிறகுதான் கூட்டணி கட்சி, குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் வலுவாகவும் இருக்குங்க. அதனால வந்து போகிற போக்குல போறதுல பத்தில கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் கட்சியில இருந்து எத்தனையோ கட்சிகள் பிரிந்து போய்விட்டது. இன்னும் காங்கிரஸ் கட்சி நிலைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில உள்ள எத்தனையோ தலைவர்கள் வெளியே போயிருக்காங்க. இன்னும் காங்கிரஸ் உடைய கொள்கையும் கோட்பாடு நிலைத்திருக்கிறது. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை நிச்சயமா நாம தூக்கி நிறுத்துவோம். நம்ம காங்கிரஸ் கட்சிக்காரன் கிடையாது. இருந்தாலும் காங்கிரஸ்ங்கிற கட்சி வந்து இந்தியாவுடைய ஜனநாயகத்துல வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறது. இந்தியாவுடைய சுதந்திரத்துல மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறது. எல்லா ஒத்துழைப்பையும் வந்து காங்கிரஸுக்கு நம்ம அளிப்போம். இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். விஜயதரணி மாதிரி 1000 விஜயதரணிகளை வந்து வெளியே சென்றாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை எந்த கொம்பனாலும் அழிக்க இயலாது. ஓகே, இது வந்து ஒரு ஒரு கட்சியான விவகாரம் தான். ஆனாலும் கூட அந்த கோஷ்டி பூசல் வெளியேறுவதும் உள்ளேறுவதும் கட்சி மாறுவதும் தேர்தல் நடப்பது சகஜம் என்றாலும் கூட ரொம்ப காலமா இருந்த விஜயதரணி பிஜேபி போறாங்க அது செய்தி அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு உட்கட்சி சார்ந்த தமிழ்நாட்டு அரசு சார்ந்த விவாதம் சொல்ல அரங்காவது நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. நன்றி.